இன்றைக்கு தரம் 7ல முதலாவது பாட அழகான இருபுடை சமச்சீர் இந்த பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை படிக்கிறதுக்காக நாங்கள் சென்ற வகுப்புல படித்த விடயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். இருபுடை சமச்சீர்ல நாங்கள் சென்ற வகுப்புல என்னென்ன விஷயங்கள் பார்த்த நாங்கள் அப்படின்னா, இருபுடை சமச்சீருடைய தளவுரு என்றால் என்ன, இருபுடை சமச்சீருடைய தளவுரு அப்படி என்றால் ஒரு தளவுருவானது நேர்கோடு ஒன்றின் வழியே மடிப்பதன் மூலம் ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய இரண்டு சமனான பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் அந்த தளவுருவை நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுரு என்று சொல்கிறோம். இருபுடை சமச்சீர்ல நாங்கள் முதலாவதாக படிச்சது இருபுடை சமச்சீருடைய தளவுரு. இருபுடை சமச்சீருடைய தளவுரு அப்படி என்றால் ஒரு தளவுருவை நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது இரண்டு சமனான பகுதிகளாக அந்த பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடியதாக இருக்குமாயின் அந்த தளவுருக்கு பெயர் இருபுடை சமச்சீருடைய தளவுரு எனப்படும். அடுத்ததாக சமச்சீர் அச்சு. அடுத்ததாக நாங்கள் பார்த்த விடயம் சமச்சீர் அச்சு அப்படி என்றா என்ன, சமச்சீர் அச்சு அப்படி என்றா அந்த நேர்கோட்டைத்தான். உதாரணமாக நாங்கள் ஒரு தளவுருவை எடுத்திருக்கிறோம், செவ்வக வடிவமான ஒரு அடர் எடுத்திருக்கிறோம். இப்ப நேர்கோடு ஒன்றின் வழியே பிரிக்கும் போது அல்லது மடிக்கும் போது ரெண்டு சமனான பகுதிகளாக பிரிந்தால் இந்த தளவுரு இருபுடை சமச்சீருடைய தளவுரு என பெயரிடப்படும். இந்த நேர்கோட்டு நாங்கள் பிரிக்கக்கூடிய இந்த நேர்கோட்டினை சமச்சீர் அச்சு என்கிறோம். இதுதான் நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள். இந்த வகுப்புல நாங்கள் படிக்க போறது இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை எவ்வாறு அமைக்கிறது. இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை அமைத்தல். இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை அமைத்தல். இந்த இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை அமைப்பதற்கான செயற்பாடு ஒன்று பார்ப்போம். அதாவது நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுரு அமைக்கிறதுக்காக இந்த வடிவத்தை கொண்ட பேப்பர் ஒரு தாள் ஒன்று எடுத்திருக்கிறோம், ஒரு பேப்பர் ஒன்று எடுத்திருக்கிறோம். இந்த பேப்பர் எந்த வடிவத்தில இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுருவை இந்த தாளில நாங்கள் அமைக்கலாம். அமைக்கிறதுக்காக என்ன செய்வோம்டா, முதலாவதாக ஒரு பேப்பர் ஒன்று எடுத்திருக்கிறோம். இந்த பேப்பரை அதாவது நாங்கள் விரும்பியவாறு ரெண்டாக மடிப்போம். எப்படி என்னாலும் மடிக்கலாம், இப்படியும் மடிக்கலாம், இப்படியும் மடிக்கலாம். அப்ப நாங்கள் எப்படியான வடிவத்தை கொண்ட ஒரு தாளாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த தாளை நாங்கள் விரும்பியவாறு இரண்டு பகுதிகளாக மடிக்கிறோம். இவ்வாறு இரண்டு பகுதிகளாக மடிச்சிருக்கிறோம். இனி என்ன செய்ய போறோம் அப்படி என்றால், இந்த மடிப்பு கோடு உள்ள வருமாறு, மடிப்பு கோடுன்னா இந்த கோடு நாங்கள் மடிச்சிருக்க கோடு உள்ள வரக்கூடிய மாதிரி இந்த தாளில நாங்கள் ஏதாவது ஒரு வடிவத்தை அல்லது ஏதாவது ஒரு உருவத்தை வரைவோம். தாள் இப்படியே இருக்க நாங்கள் ஏதாவது ஒரு உருவத்தை வரைவோம்.
முதலாவது ஏதாவது ஒரு வடிவம் கொண்ட தாள், அந்த தாளை நாங்கள் விரும்பியவாறு ரெண்டாக மடிக்கிறோம். மடிச்சிட்டு மடிப்பு கோடானது உள்ள வரக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த தாளின் மீது நாங்கள் விரும்பிய ஒரு உருவத்தை வரைவோம். வரைஞ்சிட்டு என்ன செய்யறோம்னா, நாங்கள் வரைஞ்ச உருவத்தை அப்படியே வெட்டி எடுப்போம். பாருங்க, நாங்கள் வரைஞ்ச அந்த தாளின் மீது நாங்கள் வரைந்த உருவத்தை வெட்டி எடுத்திருக்கிறோம். இப்ப பாருங்க, நாங்கள் வெட்டி எடுத்த உருவத்தை இவ்வாறு இருக்கு. நாங்கள் வெட்டி எடுத்த உருவத்தை பார்ப்போம். இந்த உருவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுதுண்டா, இந்த நாங்கள் வெட்டி எடுத்திருக்கக்கூடிய இந்த அடரானது ஒரு இருவுடை சமச்சீருடைய ஒரு அடர் ஆகும். இருவுடை சமச்சீருடையது இருவுடை சமச்சீருடையது என்று நாங்கள் எப்படி சொல்லலாம்? அதாவது இந்த நேர்கோட்ட வரைவம், நாங்கள் மடிச்ச மடிப்பு கோட்டினை வரைவோம். நாங்கள் மடிச்சிருக்கக்கூடிய அந்த மடிப்பு கோட்டினை வரைஞ்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த மடிப்பு கோட்டின் வழியாக பிரிக்கப்படும் பொழுது மடிப்பு கோட்டின் வழியாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த தாளானது இரண்டு சமனான பகுதிகளாக பிரிபடுகிறது. ஆகவே ஒரு தளவுருவானது நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது இரண்டு சமனான பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் அந்த தளவுருவை நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுரு என்று சொல்லலாம். அப்ப நாங்கள் இந்த அடர் இருபுடை சமச்சீருடையது என்று நாங்கள் கூற முடியும். ஏனென்றால் இந்த நேர்கோட்டின் வழியே மடிக்கும் போது இந்த இரண்டு பகுதிகளும் சமனான பகுதிகளாக பிரிபடுகிறது என்பதனால். இதே போல நீங்கள் அமைச்சு பார்க்கலாம். இப்படி நீங்கள் விரும்பியவாறு ஒரு தாள் எடுத்து ரெண்டாக மடிச்சு ஏதாவது ஒரு பெரிய வடிவத்தை கீறும் பொழுது உங்களால இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை அமைக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் இனி இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை வரைதல் எவ்வாறு வரைகிறதுன்னு பார்ப்போம். இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை வரைதல். எங்களுடைய கொப்பியில இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை எவ்வாறு வரைகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்க போறோம். இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றா சதுர கோட்டு தாளை பயன்படுத்த வேணும். உங்களோட கொப்பியில இருக்கக்கூடிய தாள்கள் சதுர கோட்டு தாள்கள். கணிதத்திற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தாள்கள் சதுர கோட்டு தாள்கள் தான். அந்த கொப்பியில நீங்கள் வரைந்து பார்க்கலாம். இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை வரையும் போது கண்டிப்பாக சதுர கோட்டு தாள்ல தான் வரைய வேணும். ஏனென்றால் அப்பதான் எங்களுக்கு அந்த இரண்டு பகுதிகளும் பிரிக்கக்கூடிய இரண்டு பகுதிகளும் சமனாக இருக்கும். சமனாக இருப்பதற்காக நாங்கள் சதுரக்கோட்டு தாளினை பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு இவ்வாறு அமைந்திருக்கக்கூடிய ஒரு சதுரக்கோட்டு வலையை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் உங்களுடைய கோப்பிகள்ல இதே நேரத்துல வரைய ஆரம்பிக்கலாம். பென்சிலை பயன்படுத்தி வரைவோம்.
இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை நாங்கள் வரைய போறோம். அப்போ முதலாவதாக என்ன செய்வோம், இருபுடை சமச்சீருடைய ஒரு தளவுரு, ஏதாவது ஒரு தளவுருவை வரைகிறதுக்காக முதலாவது நாங்கள் சதுரக்கோட்டு தாளில இந்த நேர்கோட அமைக்கிறோம். நேர்கோட அமைக்க வேணும். நிலை குத்தாக நாங்கள் சதுரக்கோட்டு தாளில் ஒரு நேர்கோட்டினை அமைப்போம். இருபுடை சமச்சீருடைய தளவுருவாக இருக்க வேணும். ஆகவே நாங்கள் இந்த நாங்கள் வரையக்கூடிய நேர்கோட்டை நடுவுல வரைவோம். ஏனென்றால் ரெண்டு சமனான பகுதிகள் கிடைக்க போது. ஆகவே நாங்கள் வரையக்கூடிய இந்த நிலை குத்து கோடானது நடுவில் இருக்க வேணும். அப்போ ஒரு நிலை குத்து கோடு வரைகிறோம். இனி என்ன செய்யறோம், இந்த புள்ளி கோட்டின் இடது பக்கத்துல இந்த நிலைக்குத்து கோட்டின் இடது பக்கத்துல நாங்கள் 3 புள்ளிகளை குறிப்போம். ஏதாவது ஒரு 3 புள்ளிகளை நாங்கள் குறிக்கலாம். என்ன செய்வோம் பாருங்க, 1 2 நிலைக்குத்து கோட்டில இருந்து 1 2 3 அலகுகள் நகர்ந்து நாங்கள் இங்க ஏய குறிப்போம். 3 அலகுகள் நகர்ந்து ஏய குறிச்சிருக்கிறோம். ஏ என்னும் புள்ளிய குறிச்சிருக்கிறோம். அடுத்தது அதே போல நாங்கள் இந்த நிலைக்குத்து கோட்டில இருந்து ஒரு அலகு நகர்ந்து, இந்த நிலைக்குத்து கோட்டில இருந்து இடது பக்கமாக ஒரு அலகு நகர்ந்து இங்க நாங்கள் பிய குறிப்போம். பி என்னும் புள்ளிய குறிச்சிருக்கிறோம். அடுத்ததாக இந்த நிலைக்குத்து கோட்டின் ஏக்கும் பிக்கும் கீழே, அப்ப ஏல இருந்து 2 அலகுகள் நகர்ந்து கீழே, பியில இருந்து அதே மாதிரி 2 அலகுகள் நகர்ந்து பியில இருந்து கீழ்ப்பக்கமாக 2 அலகுகள் நகர்வோம். அதே நேரம் நிலைக்குத்து கோட்டிலிருந்து 3 அலகுகள் நகர்வோம். அப்ப 1 2 3. அதே நேரம் பியில இருந்து 2 அலகுகள் நகர்ற மாதிரி, பிக்கு கீழ்ப்பக்கமாக 2 அலகுகள் நகர்ந்து நிலைக்குத்து கோட்டில இருந்து இடது பக்கமாக 3 அலகுகள் நகர்ந்து இங்க சி என்னும் புள்ளியை நாங்கள் குறிச்சிருக்கிறோம். இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை வரைய போறோம். அப்ப என்ன செய்வோம், ஏ பி சி ஆகிய 3 புள்ளிகளை நாங்கள் குறிச்சிருக்கிறோம். இனி என்ன செய்வோம், இந்த ஏயையும் பியையும் இணைப்போம். ஏ பி ஆகிய புள்ளிகளை இணைப்போம். ஏபி ஆகிய புள்ளிகளை இணைப்போம். அதே போல பி கமா சி ஆகிய புள்ளிகளை நேர்கோட்டு துண்டங்களை பயன்படுத்தி இணைப்போம். ஏயும் பியையும் இணைச்சிருக்கிறோம், பியையும் சியையும் இணைச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் இவ்வாறு இணைச்சிட்டோம். இனி என்ன செய்வோம், அப்ப இருவுடை சமச்சீருடைய தளவுரு. ஆகவே இடது இந்த நிலைக்குத்து கோட்டின் வலது பக்கத்திலையும் இதே மாதிரி 3 புள்ளிகளை குறிக்க போறோம். அப்ப முதலாவது ஏக்கு ஒத்ததாக நிலைக்குத்து கோட்டின் வலது பக்கத்தில் ஏ டேஷ், ஏக்கு ஒத்ததாக ஏ டேஷ் என்னும் புள்ளிய குறிப்போம். அப்ப ஏ டேஷ குறிக்கிறதுக்காக நிலைக்குத்து கோட்டில இருந்து இடது பக்கம் எத்தனை அலகுகள் நகர்ந்தோமோ அதே போல நிலைக்குத்து கோட்டின் வலது பக்கமாக நகர்வோம். இடது பக்கமாக 3 அலகுகள் நகர்ந்திருக்கிறோம். வலது பக்கமாகவும் 3 அலகுகள் நகர்ந்து ஏ டேஷ் என்னும் புள்ளியை குறிப்போம். நிலைக்குத்து கோட்டில இருந்து ஒன்று 2 3 இங்க ஏ டேஷ் என்னும் புள்ளியை குறிப்போம். அதே போல பி என்னும் புள்ளிக்கு ஒத்ததாக வலது பக்கத்தில் பி டேஷ் என்னும் புள்ளியை குறிப்பதற்காக நிலைக்குத்து கோட்டிலிருந்து வலது பக்கமாக பி இருக்கக்கூடிய இடத்திற்கு நேராக ஒரு அலகு நகர்ந்து பி டேஷ் என்னும் புள்ளியை குறிப்போம்.
அதே மாதிரி சி என்னும் புள்ளிக்கு ஒத்ததாக நிலைக்குத்து கோட்டின் இடது பக்கம் 3 அலகுகள் நகர்ந்து சி என்னும் புள்ளி குறிக்கப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் வலது பக்கம் 3 அலகுகள் நகர்ந்து சி டேஸ் என்னும் புள்ளியை குறிப்போம். 1 2 3 சி என்ற கோட்டுக்கு நேராக சி கோட்டினுடைய அதே நேர்கோட்டிலேயே நாங்கள் 3 அலகுகள் வலது பக்கமாக நகர்ந்து சி டேஸ் என்னும் புள்ளியை குறிக்கிறோம். இப்பொழுது என்ன செய்வோம்? இங்க இணைச்ச மாதிரி ஏ டேஸையும் பி டேஸையும் இணைப்போம். பி டேஸையும் சி டேஸையும் நேர்கோட்டை பயன்படுத்தி இணைப்போம். நேர்கோட்டால இணைக்கிறோம். இனி என்ன செய்ய வேணும்? அடுத்ததாக ஏயையும் ஏ டேஸையும் இணைப்போம். பியையும் பி டேஸையும் இணைப்போம். சியையும் சி டேஸையும் இணைப்போம். ஏயிலிருந்து ஏ டேஸ் ஏயையும் ஏ டேஸையும் நேர்கோட்டு துண்டத்தால இணைப்போம். பியையும் பி டேஸையும் நாங்கள் இணைக்க தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை வரைய போறோம். அப்ப இதை இணைச்சீங்கன்னா இந்த உங்களுக்கு அந்த உரு ஒழுங்கா கிடைக்காது. ஆகவே சியையும் சி டேஸையும் இணைப்போம். நேர்கோட்டை பயன்படுத்தி இணைச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, எல்லாம் இணைச்சிட்டோம். ஏயையும் ஏ டேஸையும் இணைச்சிட்டோம். சியையும் சி டேஸையும் இணைச்சு முடிய உங்களுக்கு இப்படி ஒரு இருபுடை சமச்சீருடைய ஒரு தளவுரு வந்திருக்குது. இந்த தளவுரு ஏ டேஸ் சி டேஸ் இந்த தளவுரு பெயரிடப்பட்டிருக்கு. இதுல பி டேஸ். அதே நேரம் இந்த தளவுருவானது நேர்கோடு ஒன்றின் முதலாவது நாங்கள் வரைஞ்ச கோடு இந்த கோடு தான் நேர்கோடு, புள்ளிக்கோடு. நேர்கோடு முதலாவது வரைஞ்சிட்டு தான் நாங்கள் இந்த தளவுருவை அமைச்ச நாங்கள். அப்ப நீ இப்ப பாருங்க, இவ்வாறான ஒரு இருபுடை சமச்சீருடைய தளவுரு எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தளவுரு இருபுடை சமச்சீருடைய தளவுரு ஆகும். இதனுடைய நேர்கோடு முதலாவதாக நாங்கள் அமைத்த நிலைக்குத்து கோட்டின் வழியே மடிப்பதன் மூலம் இந்த தளவுருவானது இரண்டு, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இரண்டு சமனான பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த இரண்டு சமனான பகுதிகளும் கண்டிப்பாக ஒன்றுடன் ஒன்று பொருந்தும் என்பதை இந்த உருவை விட நீங்கள் இந்த உருவிலிருந்து அவதானிக்க முடியும். ஏனென்றால் இந்த உருவ பாருங்க, நிலைக்குத்து கோட்டின் வழியே பிரிக்கும் போது பி இடது பக்கமாக பி இருக்கக்கூடிய தூரத்துல தான் வலது பக்கமாக பி டேஷ் இருக்கு. நிலைக்குத்து கோட்டிலிருந்து இடது பக்கமாக ஏக்குரிய தூரமும் வலது பக்கமாக ஏ டேஷுக்குரிய தூரமும் இரண்டு தூரங்களும் சமன். அதே போல நிலைக்குத்து கோட்டிலிருந்து சிக்குள்ள தூரமும் நிலைக்குத்து கோட்டிலிருந்து சி டேஷுக்குள்ள தூரமும் சமன். கண்டிப்பாக இந்த இரண்டு பகுதிகளும் நிலைக்குத்து கோட்டின் வழியாக பிரிக்கப்பட்ட இந்த இரண்டு பகுதிகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தும். ஆகவே இது ஒரு இருபுடை சமச்சீருடைய தளவுருவாகும். இருபுடை சமச்சீருடைய தளவுருவை நாங்கள் வரைகிறதுக்காக இவ்வாறு இருபடை சமச்சீருடைய தளவுருக்களை வரை. அடுத்ததாக நிலைக்குத்து கோட்டின் இடது பக்கமாக ஏபிசி என்னும் 3 புள்ளிகளை குறிக்கிறோம். அதே மாதிரி நிலைக்குத்து கோட்டின் இடது பக்கமாக ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் ஆகிய 3 புள்ளிகளையும் குறிக்கிறோம். குறிக்கும் பொழுது ஏபிசி ஆகிய 3 புள்ளிகளை குறிக்கும் போது எத்தனை அலகுகளை நாங்கள் நிலைக்குத்து கோட்டிலிருந்து நகர்த்தி இருந்தோமோ அத்தனை அலகுகள் வலது பக்கமும் நாங்கள் நகர்த்தி ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் ஆகிய புள்ளிகளை குறித்து இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை நாங்கள் வரைந்து காட்ட முடியும். நீங்கள் உங்களோட கோப்பியில இருக்க இதை வரைஞ்சு கொள்ளலாம்.
அடுத்ததாக நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை வரைவது தொடர்பான கேள்வி ஒன்று பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துக. தரப்பட்டுள்ள இருபுடை சமச்சீருடைய தளவுருவை நாங்கள் பூரணப்படுத்த போறோம். உங்களுக்கு இந்த பாடத்துல கேள்வியை பொறுத்தவரையில இவ்வாறு வரலாம். ஒரு சதுர கோட்டு தாள்ல ஒரு உருவு தரப்பட்டு அந்த உருவை இருபுடை சமச்சீருடைய தளவுரு என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில எவ்வாறு நாங்கள் பூரணப்படுத்துறது என்பது தொடர்பான கேள்வி இந்த பாடத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு வரலாம். முதலாவதாக நான் இந்த கேள்வியை செய்யும் பொழுது நீங்களும் உங்களுடைய கொப்பியில இந்த உருவை வரைந்து உருவானது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா முதலாவதாக ஒரு நிலைக்குத்து கோடு. சதுர கோட்டு தாளில் ஒரு நிலைக்குத்து கோடு ஒன்று காட்டப்படுது. தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்த போறோம். தரப்பட்டுள்ள உருவானது நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுரு என்கிற எண்ணக்கருவின் அடிப்படையில பாருங்க ஒரு நிலைக்குத்து கோட்டின் வழியாக வலது பக்கம் அந்த உருவினுடைய அரைப்பங்கு அரைவாசி காட்டப்படுது. தரப்பட்ட உருவை நாங்கள் பூரணப்படுத்த வேணும். அப்படி என்ன செய்ய வேணும்? இந்த உருவினுடைய மீதியை நாங்கள் வரைந்து காட்ட வேணும். இதற்காக இருபுடை சமச்சீருடைய தளவுரு
எவ்வாறு இருக்கும் என்பதனை நாங்கள் பயன்படுத்த வேணும். ஒரு தளவுருவானது நேர்கோடு ஒன்றின் வழியே பிரிக்கும் போது 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட வேணும். அப்ப அந்த தளவுருவானது ஒரு இருபுடை சமச்சீருடைய தளவுரு ஆகும். அப்ப இருபுடை சமச்சீருடைய தளவுருவின் ஒரு பக்கமானது உருவாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த உருவினுடைய மறுபக்கத்தை, இந்த உருவுக்கு சமனான இன்னும் ஒரு பகுதியை அதனுடைய மறுபக்கத்தில் நாங்கள் வரைய போறோம். வரைகிறதுக்காக நாங்கள் இந்த புள்ளி குறிக்கப்பட்ட இடங்களை நாங்கள் அடையாளப்படுத்துவோம். முதல் நிலைக்குத்து கோட்டில இருந்து 1, 2, 3 அலகுகள் நகர்ந்து ஏயை குறிப்போம். அடுத்ததாக நிலைக்குத்து கோட்டில் இருந்து 1, 2, 3 அலகுகள் நகர்ந்து ஏக்கு கீழ்ப்புறமாக ஒரு அலகு நகர்ந்து பியை குறிப்போம். அடுத்ததாக பிக்கு கீழே சியை குறிப்போம். சி ஆனது பியின் கீழ்ப்புறமாக 2 அலகுகள் நகரப்படுகிறது. அதே நேரம் நிலைக்குத்து கோட்டில இருந்தும் 2 அலகுகள் நகரப்பட்டு புள்ளி சி ஆனது குறிக்கப்படுகிறது. அடுத்ததாக புள்ளி டியை குறிப்போம். டி இறுதியாக நிலைக்குத்து கோட்டிலிருந்து 2 அலகுகள் நகர்ந்த ஒரு இடத்துல குறிக்கப்பட்ட புள்ளிதான் புள்ளி டி ஆகும். நாங்கள் புள்ளிகளை குறித்து கொண்டு நாங்கள் மறுபக்கத்தை பூரணப்படுத்தினோம்னா ஈஸியா இருக்கும். இதே மாதிரி இதனுடைய இந்த உருவினுடைய மறுபக்கத்தில் நிலைக்குத்து கோட்டுக்கு இடது பக்கத்தில் ABCD ஆகிய 4 புள்ளிகளுக்கும் ஒத்ததாக A', B', C' ஆகிய 4 புள்ளிகளை நாங்கள் குறிப்போம். A', B', C', D' ஆகிய 4 புள்ளிகளை குறிப்போம். குறிக்கும் பொழுது நாங்கள் இந்த உருவை பூரணப்படுத்தலாம். நிலைக்குத்து கோடு இது. கோட்டில இருந்து 3 அலகுகள் நகர்வோம். இங்க A'. அடுத்ததாக ஏயிலிருந்து ஏக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு அலகு நகர வேணும். அதே நேரம் நிலைக்குத்து கோட்டில இருந்து 3 அலகுகள் நகர வேணும். 1, 2, 3. அப்ப வலது பக்கம் இடது பக்கமும் 1, 2, 3. ஏக்கு கீழ்ப்பக்கமாக ஒரு அலகுகள் இங்கே ஒரு அலகு நகர்ந்திருக்கு. ஆகவே ஏக்கு கீழ்ப்புறமாக ஒரு அலகு நகர்ந்து B' குறிப்போம். அடுத்ததாக C' குறிக்க போறோம். C' எங்க இருக்கு? இந்த கோட்டுல இருக்கு. இந்த கோட்டுல C-குறிய கோட்டிலேயே C' வர C-குறிய கோட்டிலேயே C' வரப்போது இந்த C' ஆனது நிலைக்குத்து கோட்டில இருந்து 2 அலகுகள் வலது பக்கமாக நகர்ந்திருக்குது. ஆகவே நாங்களும் நிலைக்குத்து கோட்டில இருந்து 2 அலகுகள் இடது பக்கமாக நகர்ந்து C' குறிப்போம். அடுத்ததாக D' குறிக்க போறோம். D'-குறிய இந்த கோட்டிலேயே குறிப்போம். D-குறிய கோட்டில குறிக்கும் போது C'-க்கு கீழையும் நிலைக்குத்து கோட்டில இருந்து D எத்தனை அலகுகள் நகர்ந்திருக்கு? 1, 2. 2 அலகுகள் நகர்ந்து D குறிக்கப்பட்டிருக்குது. ஆகவே நிலைக்குத்து கோட்டில இருந்து இடது பக்கமாக 2 அலகுகள் நகர்ந்து நாங்கள் D' குறிப்போம். இப்ப நாங்கள் இனி இந்த A', B', C', D' ஆகியவற்றை இணைச்சிட்டு இந்த ஆகியவற்றை முதல்ல இணைப்போம். A'-ஐயும் B'-ஐயும் இணைப்போம். அடுத்ததாக A'-ஐயும் B'-ஐயும் இந்த புள்ளி A'-ஐயும் B'-ஐயும் இணைப்போம். அடுத்ததாக B'-ஐயும் C'-ஐயும் இப்படி சரிவாக இங்க இணைச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் இங்கேயும் சரிவாக A'-ஐயும் B'-ஐயும் C'-ஐயும் இணைப்போம். அடுத்ததாக C-ஐயும் D-ஐயும் இணைச்சிருக்கிறோம். நாங்களும் C'-ஐயும் D'-ஐயும் இணைப்போம். நாங்கள் நிலைக்குத்து கோட்டுக்கு இடது பக்கமாக இந்த உருவை நாங்கள் நேர்கோட்டு துண்டங்களால வரைஞ்சிருக்கிறோம். இனி என்ன செய்யலாம்?
ஏயும் பூரணமான உரு கிடைப்பதற்காக ஏயும் ஏ டாஷையும் இணைப்போம். அதே மாதிரி டியையும் டி டாஷையும் இணைப்போம். இப்ப பாருங்க, இப்ப நாங்கள் தரப்பட்டுள்ள இந்த உருவை பூரணப்படுத்தி இருக்கிறோம். உருவை பூரணப்படுத்தி இருக்கும் பொழுது இந்த உருவானது ஒரு இருபுடை சமச்சீருடைய தள உரு ஆகும். இந்த உருவில் அமைக்கப்பட்ட இந்த உருவில் அமைக்கப்பட்ட ஒரு இருபுடை சமச்சீருடைய தளவுரு ஆகும். இதனுடைய நேர்கோடானது தரப்பட்ட இந்த உருவில் நிலைக்குத்து கோடாக காட்டப்பட்டிருக்குது. இவ்வாறான ஒரு உருவின் இருபுடை சமச்சீருடைய இவ்வாறான ஒரு உருவின் ஒரு பக்கம், இந்த ஒரு பகுதி தான் இங்க காட்டப்படுது. அப்ப ஒரு பகுதி காட்டப்படும் பொழுது மறுபகுதியை நாங்கள் எவ்வாறு வரைகிறது அப்படி என்று இந்த உருவில நாங்கள் நாங்கள் கேள்வி உங்களுக்கு பெரும்பாலும் இருபுடை சமச்சீருடைய தள உரு இந்த பாடத்துல கேள்வி பெரும்பாலும் இவ்வாறு இருக்கலாம். ஒரு தரப்பட்டு அந்த உருவின் அந்த ஒரு இருபுடை சமச்சீருடைய தள உருவின் நேர்கோடு ஒன்றின் வழியே பிரிக்கப்படும் பொழுது இரண்டு பகுதிகள் கிடைக்கக்கூடிய நேரத்துல ஒரு பகுதி தரப்பட்டு இன்னொரு பகுதியை நீங்கள் பூரணப்படுத்துமாறு எங்களுக்கு கேள்வி வரும். இவ்வாறான கேள்விகளுக்கு நாங்கள் இவ்வாறு விடையளிக்க முடியும். அதே நேரம் அந்த மற்ற பூரணப்படுத்தப்படாத அந்த பக்கத்தை வரைகிறதுக்காக நாங்கள் அந்த உருவானது ஒரு பக்கத்தில் எவ்வாறு வரையப்பட்டிருக்கிறது என்பதை அவதானிச்சிட்டு அதே அலகுகள் வலது பக்கம் 3 அலகுகள் என்றால் நாங்கள் இடது பக்கமும் 3 அலகுகள் நகர வேண்டும். இடது பக்கம் எவ்வாறெல்லாம் வலது பக்கம் எவ்வாறெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குதோ அதே போல இடது பக்கத்திலையும் நீங்கள் அத்தனை அலகுகள் தூரங்கள் நகர்ந்து உருவை பூரணப்படுத்த முடியும். கேள்வி பெரும்பாலும் உங்களுக்கு இவ்வாறு இருக்கலாம். அடுத்ததாக ஆகவே பிள்ளைகள் நாங்கள் தரமகளில இருபுடை சமச்சீர் என்கிற பாடத்துல இருபுடை சமச்சீர் தொடர்பான விடயங்களை நாங்கள் இதுவரை பார்த்தோம். நாங்கள் படிச்ச விஷயங்களை ஒருக்கா மீட்டு கொண்டு நாங்கள் அடுத்த அலகுக்கு செல்லலாம். அந்த இதோட உங்களுக்கு இந்த பாடமானது நிறைவு செய்யப்படுது. இருபுடை சமச்சீர் அப்படி என்றா என்ன? ஒரு 3 விஷயங்கள் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு தள உருவை நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது அவதாக ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய மூன்றாவதாக 2 சமனான பகுதிகளாக ஒரு தள உருவை நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் அந்த தளவுருவை நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுரு என்கிறோம். இருபுடை சமச்சீருடைய தளவுரு அப்படி என்றா என்ன? குறித்த ஒரு தளவுருவை நேர்கோடு நேர்கோடு ஒன்றின் வழியே மடிக்கும் போது
ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய மாதிரி சமனான இரண்டு பகுதிகள் கிடைச்சா இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் அந்த தளவுருவை நாங்கள் இருபடை சமச்சீருடைய தளவுரு என்கிறோம். இந்த தளவுருவில் நாங்கள் மடிக்கக்கூடிய இந்த நேர்கோட்டினை நாங்கள் பிரிக்கக்கூடிய இந்த நேர்கோட்டினை ஒரு தாளாக இருந்தால் நாங்கள் மடிக்கக்கூடிய அந்த மடிப்பு கோட்டினை தான் நாங்கள் சமச்சீர் அச்சு என்கிறோம். அப்போ ஒரு தளவுருவானது இருபுடை சமச்சீருடைய தளவுருவா இல்லையா என்பதை நாங்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய இரண்டு சமனான பகுதிகளாக பிரிபட்டால் எங்களால உறுதியாக கூற முடியும். அடுத்ததாக இருபுடை சமச்சீருடைய தளவுரு என்றால் என்னென்று பார்த்த நாங்கள், சமச்சீர் அச்சு என்றால் என்னென்று பார்த்த நாங்கள். அடுத்ததாக அந்த இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை எவ்வாறு அமைக்கிறது என்றத ஒரு செயற்பாட்டின் மூலமாக பார்த்த நாங்கள். அடுத்ததாக இந்த இருபுடை சமச்சீருடைய தளவுருக்களை உங்களுடைய சதுர கோட்டு தாள்கள்ல சதுரக்கோட்டு தாள்கள் அடங்கிய கொப்பியில எவ்வாறு வரைகிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய வகுப்புல படிச்ச நாங்கள். இதோட இருபுடை சமச்சீர் என்கிற பாடமானது எங்களுக்கு நிறைவுக்கு வருது. அவ நாங்கள் தொடர்ச்சியாகவே அடுத்த 2வது அலகை நாங்கள் இப்ப பார்க்கலாம். தரம் 7ல 2வது பாட அலகான தொடைகள் பற்றி நாங்கள் இப்ப ஒரு இருக்கக்கூடிய இந்த நிமிடங்கள்ல தொடைகள் என்கிறத பற்றி நாங்கள் பார்ப்போம். இதுல ஏற்கனவே நாங்கள் படிச்ச அந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நாங்கள் இருபுடை சமச்சீருடைய தளவுரு என்ற பாடம் தொடர்பாக படிச்ச நாங்கள். அதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டி நாங்கள் இதை தொடங்கலாம். கேள்விகள் இல்லாட்டி நாங்கள் தொடைகள் என்கிறத பார்ப்போம். தொடைகள் அப்படி என்றா என்னென்றா உறுதியாக வேறுபடுத்தி அறிந்து கொள்ளக்கூடியவற்றை கொண்ட ஒரு தொகுதியைத்தான் நாங்கள் தொடைகள் என்கிறோம். உறுதியாக நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். உறுதியாக வேறுபடுத்தி ஒரு தொகுதி அல்லது ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் தொடைகள் என்கிறோம். ஒரு தொகுதி தொடை எனப்படும். நீங்கள் இதை எழுதலாம். தொடைகள் அப்படி என்றா என்ன? உறுதியாக வேறுபடுத்தி அறிந்து கொள்ள கூடியவற்றை கொண்ட ஒரு தொகுதி அல்லது ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் தொடைகள் என்கிறோம். உதாரணமாக நீங்கள் எல்லாரும் பாடசாலையில கல்வி கற்க கூடியவர்கள். இந்த பாடசாலையில கல்வி கற்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர் மொத்த கல்வி கற்கக்கூடிய முழு மாணவர்களையும் உங்களுடைய பாடசாலை எடுத்துக்கொள்வோம். இப்ப குறித்த உங்களுடைய பாடசாலையில் நீங்கள் இப்ப தரம் 7ல கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், தரம் 7ல் கல்வி கற்கும் மாணவர்கள்.
இந்த கூற்று எடுத்து பாருங்க. தரம் 7 கல்வி கற்கும் மாணவர்கள். உங்களுடைய பாடசாலையில இருக்கக்கூடிய முழு மாணவர்களிலையும் தரம் 7 கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களை உறுதியாக வேறுபடுத்தி கூற முடியும். கூற முடியுமா இல்லையா? உங்களோட பாடசாலையில இருக்கக்கூடிய முழு மாணவர்களையும் உங்களோட பாடசாலைதான் எடுக்க வேணும். நாங்கள் மொத்தமாகனாலும் எடுக்கலாம், ஆனா தொகை கூட இருக்கும். உங்களுடைய நீங்கள் கற்கக்கூடிய பாடசாலைகளில் தரம் 7 கல்வி கற்கும் மாணவர்கள் அப்படியா மாணவர்களாகிய உங்களை மட்டும் உறுதியாக வேறுபடுத்தி அறிந்து கொள்ள முடியும். யாரென்றாலும் அறிந்து கொள்ள முடியும். நீங்களுமே பிரிச்சு பார்க்க முடியும். நாங்கள் தரமுள்ள மாணவர்கள். அப்ப இவ்வாறாக ஒரு கூற்றானது, இந்த கூற்று தரம் 7 கல்வி கற்கும் மாணவர்கள் என்னும் போது குறித்த பாடசாலையில் தரங்களில் கல்வி கற்கும் மாணவர்களை நாங்கள் உறுதியாக கூற முடியும். மற்ற மாணவர்களில் இருந்து வேறுபடுத்தி கூற முடியும். அவர்கள் ஒரு தொகுதியா இருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் கூட்டமா இருப்பீங்க. அதுதான் தொடைகள். உறுதியாக வேறுபடுத்தி அல்லது ஒரு கூட்ட